Hi friends, welcome to Aksharna Creations. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ண போகிறேன். அப்பா அம்மாவோட பர்த்டே சேம் டே செலிப்ரேட் பண்ண போகிறேன். பர்த்டே சர்ப்ரைஸாக சாக்லேட் கேக் நானும் தங்கச்சியும் பண்ண போகிறேன். சாக்லேட் கேக் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 1 கப் மைதா எடுத்திருக்கேன். சேம் மெஷர்மெண்ட் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க. சூப்பராக கேக் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தவணை அரிச்சு எடுத்துக்கோங்க. சாக்லேட் சிரப் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சாக்லேட் கிரேட் பண்ணதை ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறொரு பவுலில் 3 எக் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் ஒரு ஸ்மால் கப்பு ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் சுகர் பவுடர் ஆட் பண்ணலாம். சுகர் பார்ட்டாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் சிரப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். இந்த மிக்ஸில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணால் போதும். கேஷ்யூ நட் க்ரஷ் பண்ணது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
கேக் பேன் கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் மிக்ஸு பேனில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு டேப் பண்ணி கொடுங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் மண் இல்லைன்னா உப்பு போட்டு அரை மணிக்கு முன்னாடியே சூடு பண்ணி வச்சுக்கோங்க. மண் சூடானதும் கேக் பேன் அதில் வைக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 45 மினிட்ஸுக்கு அப்புறம் எடுக்கலாம். சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். அது நல்லா பாயில் ஆனதுமே 1 கப்பு டார்க் சாக்லேட் கிரேட் பண்ணது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபார்ட்டி 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ 2 பீசஸாக கட் பண்ணலாம். கேக்கு சூடு ஆறுனதுமே சுகர் சிரப்பு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டு பீஸ் கேக்லேயுமே சுகர் சிரப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். சாக்லேட் மிக்ஸு விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணால் போதும், ஆப்ஷனல் தான். கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சாக்லேட் ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீஸ் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே சாக்லேட் ஐசிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். சாக்லேட் ஐசிங் நிறையவே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே செகண்ட் பீஸ் கேக் வச்சுட்டு பாக்கி இருக்கிற ஐசிங்கும் அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். கேக்கு ஃபுல்லாக அந்த ஐசிங் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க.
கேக் ஃபுல்லாக சாக்லேட் ஐசிங் வச்சு கவர் பண்ணியாச்சு. க்ரீம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. சாக்லேட் கெனாஷ் ரெடி பண்ணதுக்கு 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சூட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் டார்க் சாக்லேட் கிரேட் பண்ணது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரெண்டு பீஸ் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் கெனாஷ் ரெடி ஆயிடுச்சு. ஹவர்ஸுக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த கேக்குக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கெனாஷை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். டெக்கரேட் பண்ணதுக்கு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டேஸ்டான ஏமி சாக்லேட் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.